நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா இவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு. இல்ல ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கிரௌடு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சோ பிறகு வந்து அந்த உரிமை மேடம் சத்தம் கேட்டோடனே கொஞ்சம் வந்தாங்க. அப்புறம் அந்த வெள்ளை கலர் பார்த்துட்டு யாரந்த தேவதை அப்படின்னு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இந்த கிரௌடு ஃபுல்லா உங்களுக்காக தான் அவ்வளவு நேரம் வெயிட்டிங். உங்களுக்காக அமர்ந்தா என்ன நின்னா என்னன்னு அனைவரும் வந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள். மகாநதி பாக்குறீங்களா? யார பிடிக்கும் மகாநதியில? அப்ப விஜய் பிடிக்காதா? விஜய் பிடிக்குமா காவேரி பிடிக்குமா? நல்லா இருக்குப்பா. இந்த கிரௌட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? தூக்கி நீங்க போறாங்க. அப்ப நீங்க ஒட்டி தான் இருக்கணும். பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி தான். இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க என் மேல. தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. எனக்கு நல்லா சாப்பாடு போட்டு சந்தோஷமா பாத்துப்பாங்க. ஆல்ரைட், சூப்பர். சரி, இதான் நீங்க முதல் முறையா கிடாக்கு வரீங்கல்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். சோ எப்படி இருக்கு கிடா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ரொம்ப லவ்டா ஃபீல் ஆகுது எனக்கு. ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ரொம்ப பாசமா இருக்காங்க. நான் உள்ள என்டர் ஆகும் போதே பார்த்தேன் சோ மெனி பீப்புள். எனக்கு அவங்க யாருன்னு தெரியல, பட் உரிமையா என் கை பிடிச்சி ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ கலர்ஸ் ஆஃப் இந்தியா என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பீப்புளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. சோ மலேசியாவுக்கு இதுதான் வந்து இரண்டாவது முறை வரீங்க. இரண்டாவது முறை வரீங்க. சோ கிடாவுக்கு முதல் முறை. ஆமா. சோ மலேசியால இருந்தாலே உங்களுக்கு என்ன உணவு ரொம்ப பிடிச்சமான உணவு? சாப்பாடு நான் நிறைய சாப்பிட்டேன். அதான் தெரியும், நேத்துல பாத்தீங்க. தெரியல. there was one minced chicken, rice, அதுக்கப்புறம் அது மேல ஒரு half boil முட்டை. ஓ, செட்டா பவுல் மாதிரி. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து நாங்க டிராவல் பண்ணிட்டு வந்தோமா, பெருசா எதுவும் சாப்பிடல. நாங்க croissant அந்த மாதிரி தான் நாங்க சாப்பிட்டோம். பட் நேத்து தான் வந்து I tried Thai food and then Malaysian food எல்லாமே சாப்பிட்டோம். there was something like noodles, அதுல சிக்கன், அது ஒரு மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கு. மலாய் ஃபுட் எப்படி இருந்தது? ரொம்ப யம்மியா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் என் கூட தான் இருந்தாரு. பவுல்ல இருந்து ஒரு ஸ்பூன் கூட குடுக்கல. நான் ஃபுல்லாவே நானே சாப்பிட்டேன். அந்த நம்ம எல்பி என்ஜாய் பண்ணிருக்காங்க. மலேசியாவோட ஃபுட் பாத்தீங்கன்னா அது டோட்டலி வேற டிஃபரெண்டா தான் இருக்கும். மலேசியால ரொம்ப ஃபேமஸே பாத்தீங்கன்னா சாப்பாடு தான். நாசிலாமா? யா, நாசிலாமா. சரி, கருவாடு எல்லாம் போட்டு. இரண்டாவது முறை இங்க வந்திருக்கீங்க அல்லவா? சரி, நீங்க போன முறை நீங்க வந்தப்ப வந்து உங்களுக்கு சில மலாய் மொழி வார்த்தைகள் நாங்க சொல்லி கொடுத்திருந்தோம். ஐ லவ் மலேசியா சொன்னேன். அது வந்து மலாய் மொழியில, தேசிய மொழியில எப்படி சொல்வீங்க? மறந்துட்டீங்களா? கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். சயா சித்தா அவா சொல்லக்கூடாது. இதுல மட்டும் அலர்ட்டா இருக்காங்கப்பா. சொல்லிடாதீங்க. அவர் அப்படிதான். அவரு சயா சிந்தா மலேசியா. Saya cinta Malaysia. Saya cinta Kedah. Saya cinta Kedah மக்கள். Saya cinta Kedah மக்கள். ஓகே சந்தோஷமா? ஓகே ரைட், சூப்பர். ஓகே, சோ என்னன்னா நெக்ஸ்ட் சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க வந்து பாத்துருந்தோம். நீங்க நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா பூத்துல வந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருந்தீங்க. உங்க வீடியோஸ் எல்லாம் வந்திருந்துச்சு. சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறப்போ. உங்களுக்கு நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியால பிடித்த உணவுனா என்ன இருக்கு? குனாஃபா. நேத்துதான் சாப்பிட்டேன். சாக்லேட் அண்ட் பிஸ்டாஷியோ கோட்டட் குனாஃபா. அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. டாப்பிங்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா பண்ணி தட் வாஸ் வெரி யம்மி. அதுக்கப்புறமா அவங்க நாச்சோஸ் ஒன்னு கொடுப்பாங்க. ஆமா, நாச்சோஸ் கிரன்ச்சியா இருக்கும், சூப்பரா இருக்கும். and there is one drink, refreshing drink மாதிரி ஸ்பார்க்லிங் ஜூஸா? அது நம்ம தேஜா ஸ்டுடியோல ஸ்பார்க்லிங் ஜூஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய எங்கேயுமே கிடைக்காது. அதெல்லாம் வந்து இங்க மட்டும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் தான், தேஜா ஸ்டுடியோல மட்டும் தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆமா. அது மட்டும் இல்லாம சாரீஸ் எல்லாமே வந்து சாரீஸ் வாவ். நேத்து வந்து ஐ திங்க் 4 கவுண்டர்ஸ்ல வந்து நான் போய் சாரி செலக்ட் பண்ணேன். ஃபுல்லா வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஐ வாஸ் டாக்கிங். அதுக்கப்புறம் செமையா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 4-5 சாரி வச்சுட்டு எது எடுக்கிறது அப்படின்னு தெரியாம நான் பாத்துட்டு இருந்தேன். சீரியஸ்லி கலெக்ஷன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். நாங்க அங்க போய் அந்த ஸ்டோர் இந்த ஸ்டோர்னு நிறைய சுத்துவோம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எல்லாமே சுத்துவோம். பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு அங்க கிடைக்கிறது கிடையாது. அண்ட் லாஸ்ட் டைம் நான் எடுத்துட்டு போன சாரி வந்து போய் நான் ஷூட்டிங்ல போட்டிருக்கேன். எபிசோட்ல வரும் பாருங்க. சாரி அது வரும். அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல போட்டிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது. சோ அதுக்காக அது வந்து செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க பார்த்தாலும் உங்களுக்கும் அது பிடிக்கும். அந்த சாரி வேணும்னு போய் கேட்பீங்க நீங்க ஸ்டால்ல. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. இப்பயும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க.
ஆடை அணிகலன்கள் உணவுப் பொருட்கள் தீபாவளி வந்துருச்சு அல்லவா சோ ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் அள்ளி 80% டிஸ்கவுண்ட் வரைக்கும் போகுது சாரியோட பிரைஸ். அது ரொம்ப ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா as கஸ்டமர்ஸ் 80% டிஸ்கவுண்ட்லாம் நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. தீபாவளிக்கு பெரிய ஷாப்பிங்கா நம்ம முடிச்சிடலாம். ஆமா. ஓகே ரியா, சோ உங்ககிட்ட ஒரு நேரம் பேசிட்டோம்ல, நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா கைங்க கடப்பாவாங்கல்ல. அதேதான். இப்போ வந்து ஒரு 4 பேர் மேடை கூப்பிடலாம். கண்டிப்பா கூப்பிடலாமே. ஆனா